கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டர் ஜெபமணிக்காகவும் குடும்பத்திற்காகவும் இங்கு இருக்கிறதான எல்லா விசுவாசிகளுக்காகவும் இந்த இடத்திலே இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு இந்த வீட்டை கொடுத்ததான அருமையான குடும்பத்திற்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 47வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த பகல் காலத்திலே தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து அப்பா நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நான் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன் என்று அன்றைக்கு சாமுவேல் சொன்னது போல அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். என்னை மறைத்து கொள்ளும், நீர் ஆண்டவரே பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும். ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாகட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இந்த பகுதி நம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. பர்திமேயு என்கிறதான ஒரு குருடன் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவன் கண் பார்வை பெற்ற அற்புதத்தை தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெபமணி என்னை கூப்பிட்ட நாளிலிருந்து எப்படியோ இந்த வசனத்தை என்னுடைய இருதயத்திலே தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தார். நானும் பல தடவை இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தானே என்று நான் வேறு சில செய்திகளை ஆயத்தம் பண்ண நான் முயற்சித்தது உண்டு. ஆனாலும் கர்த்தர் என்னை விடவில்லை. கடைசியாக இந்த வசனத்தின் மூலமாகவே உங்களோடு கூட பேசும்படியாக நான் உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்திலே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிற அநேக காரியங்கள் உண்டு. நன்றாக கவனியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 46லிருந்து 52 வசனங்கள் வரை பர்திமேயு கண் பார்வை பெற்றதை நாம் வாசிக்க முடியும். இதே அற்புதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அத்தியாயம் 29லிருந்து 34 வசனங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அத்தியாயம் 35லிருந்து 43 வரை உள்ள வசனங்களிலும் வாசிக்க முடியும். இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த மனிதன் கண் பார்வை பெற்ற இந்த அற்புதத்தை ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், பேசுகிற எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த மத்தேயு 46ல் அந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, பாருங்க, எரிகோவை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். இந்த வார்த்தை நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? எரிகோ என்றால் அது ஒரு சபிக்கப்பட்ட இடம். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கானானுக்கு நேராக அவர்கள் பிரயாணம் பண்ணும்போது அங்கே ஒரு எரிகோ என்கிற பட்டணத்தை சந்திக்கிறார்கள். அந்த எரிகோ என்கிற பட்டணத்தை அவர்களால் மேற்கொள்ள முதலில் முடியவில்லை. ஏனென்றால் அந்த எரிகோவை சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. நீங்கள் மதில் என்று நினைக்கிறது சாதாரண நம்ம வீட்டை சுற்றி கட்டின மதில் போல அல்ல. மிக உயரமான மதில்,
மிக அகலமான மதில், 2 குதிரைகள் பூட்டப்பட்ட 3 ரதங்கள் ஒரே நேரத்தில் போகக்கூடிய அகலமான மதில். அப்போ எவ்வளவு பெரிய மதில் என்று யோசித்து பாருங்கள். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட 3 ரதங்கள் அப்படியே பேரலாக பிரயாணம் பண்ணக்கூடிய அளவிற்கு அகலமான ஒரு மதிலுக்குள்ளே அந்த பட்டணம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். துதிக்க ஆரம்பிக்கிறார்கள், 7 நாள் துதிக்கிறார்கள். 7வது நாள் துதித்த போது அந்த அவ்வளவு பெரிய மதில் இடிந்து விழுந்தது. நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அதில் ஒரு கல்லு கூட இந்த பக்கம் விழல்ல. சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நின்று துதித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மதில் அப்படியே இடிந்து விழுகிறது. வேதம் சொல்கிறது, அவரவர் நின்ற இடத்திலே ஏறி உள்ளே சென்றார்கள் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். கர்த்தர் அவ்வளவு அற்புதமாய் அந்த எரிகோவின் மதிலை இடித்து அன்றைக்கு அந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுத்தார். அந்த எரிகோ, அங்கே ராகாப் என்கிற ஒரு வேசி இருந்தால், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவள் பிறகு இயேசுவுக்கு முற்பாட்டியாக மாறுகிறாள். அந்த சம்பவத்திற்கெல்லாம் நாம் போகவில்லை. எரிகோவை விட்டு புறப்பட்டு அவர்கள், இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் வெளியிலே வருகிறார்கள். இந்த எரிகோ பிடிக்கப்பட்ட போது யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை சபிக்கிறார். எப்படி சபிக்கிறார் என்றால், இந்த எரிகோ பட்டணத்தை யாராவது ஒருவன் திரும்பி கட்டுவானேயானால், அந்த கெட்ட ஆரம்பிக்கும் போது மூத்த மகனையும், அதற்கு நிலைக்கால்களை வைக்கும்போது 2வது மகனையும் சாக கொடுப்பான் என்று சபித்த ஒரு பட்டணம்தான் அந்த எரிகோ பட்டணம். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. 1 ராஜாக்கள் 16ஆம் அத்தியாயம் 34வது வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். ஈயேல் என்கிறதான ஒரு ராஜா அதற்கு பிறகு அந்த எரிகோ பட்டணத்தை கெட்ட ஆரம்பிக்கிறார். அவர் முதலிலே கெட்ட ஆரம்பிக்கும் போது தன்னுடைய மூத்த மகனாகிய அபிராமையும், வாசலை வைக்கும்போது 2வது மகனாகிய அந்த செரேபையும் சாக கொடுக்கிறார். ஏன் இதை நான் உங்களுக்கு முன்னுரையாக சொல்கிறேன் என்றால், அவ்வளவு சாபம் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வருகையில் தான் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று, எரிகோ என்றால் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்ன? அதே எரிகோ பட்டணத்தின் வாசல் வழியாக, எரிகோ பட்டணத்தின் வழியாக வரும்போது தான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, கடந்த முறை நான் வந்தபோது உங்களிடத்திலே நான் பிரசங்கித்தேன், அவளும் சொஸ்தமாக்கப்பட்டாள். இந்த எரிகோ பட்டணத்தில் தான் ஆண்டவர் நல்ல சமாரியன் ஓமையும் சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த எரிகோவுக்குள்ள குணாதிசயங்கள். எரிகோவை விட்டு புறப்படும் போது ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியம் என்னவென்றால், இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் அந்த எரிகோ போன்றதான சாப நிலைமையில் இருந்து நீங்கள் புறப்பட்டு வெளியிலே வர வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு வருகையில் இந்த அற்புதத்தை, அந்த பர்தீமேயுடைய கண் பார்வை கொடுத்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தது போல, உங்களுடைய வாழ்க்கையிலும் சாபத்தீடானது ஏதாவது இருக்குதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த எரிகோ பட்டணத்தின் வரலாறை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அந்த பட்டணத்தில் உள்ளதெல்லாம் சாபத்திற்குரியது, எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று யோசுவா மூலமாக கர்த்தர் பேசினார். ஆனால் ஆகான் என்கிற ஒரு மனிதன் சாபத்தீடான பொருட்களை அவன் எடுத்து தன்னுடைய பாளையத்திற்குள்ளே ஒளித்து வைத்திருந்தான். அதன் நிமித்தமாக அதற்கு அடுத்த பட்டணத்தை பிடிக்க போனார்கள். ஆயி என்கிறதான பட்டணத்தை பிடிக்க போகும்போது 36 இஸ்ரவேலர்கள் அங்கே தங்களுடைய ஜீவனை இழந்தார்கள். அப்பொழுது யோசுவா தலையிலே மண்ணை போட்டுவிட்டு புழுதியை போட்டுவிட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து அழுகிறார். ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி ஏற்பட்டது என்று கேட்டபோது, சாபத்தீடானது உங்கள் மத்தியிலே இருக்கிறபடியினால் இந்த காரியம் நடந்தது என்று சொன்ன பிறகு அவர்கள் ஒவ்வொருவரையாய் கூப்பிட்டு கேட்கிறார்கள். ஆகான் பிறகு ஒத்துக்கொள்கிறான். அவனே கல்லறிந்து கொன்று ஒரு கற்களால் மூடினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் வெற்றியை சுதந்திரித்தார்கள்.
எனவே எரிகோவை விட்டு அவர்கள் புறப்படும் போது, நன்றாக அந்த வார்த்தையை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தீடானது ஏதாவது இருக்கிறதா? இன்றைக்கு காலையிலே நீங்கள் பலவிதமான கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, வியாதிகளோடு, பலகீனங்களோடு, ஏமாற்றங்களோடு, தோல்விகளோடு கூட இந்த இடத்திலே கடந்து வந்திருப்பீர்களேயானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சாபத்தீடானது இருக்கிறதா? இதை நீங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது விக்கிரகமாக இருக்கலாம், அல்லது கர்த்தர் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் ரகசியமான ஒரு பாவமாக இருக்கலாம், ஒரு துர்சிந்தனையாக இருக்கலாம், அல்லது பார்க்கக்கூடாததை பார்க்கிற ஒரு அனுபவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் சாபத்தீடானது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய சாபத்தீடு உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். கர்த்தருடைய பார்வையிலே எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், சோதித்து அறிகிற தேவன். அவர் சொல்றார், எரிகோவை விட்டு நீ புறப்பட்டு வெளியிலே வா. எரிகோ என்றாலே உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத சாபத்தீடானது ஏதாவது இருந்தா அதை விட்டு விட்டு நீ வெளியிலே வா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியோர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம் அது சாபத்தீடானது. கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் அது சாபத்தீடானது. கர்த்தர் விலக்கின காரியம் அது சாபத்தீடானது. ஆண்டவர் கஞ்சாடையாய் விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கஞ்சாடையாய், அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், காருண்ய உள்ளவர். அதே ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியுமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் எக்ஸ்ரேல மறைந்து போகலாம், அல்லது சிடி ஸ்கேனில் மறைந்து போகலாம், எம்ஆர்ஐ ஸ்கேனில் மறைந்து போகலாம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் காண்கிற தேவன். நீ எரிகோவை விட்டு புறப்பட்டு வெளியிலே வா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருங்கள். அடுத்ததாக அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் புறப்பட்டு வருகிறார்கள். இந்த திரளான ஜனங்களுக்கு மத்தியில தான் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் இருந்தான். அவளும் மிக இக்கட்டான நிலைமையில தான் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் குணமடைவேன் என்று சொல்லி அங்கே அவள் தொட்டு சொஸ்தமானாள் என்பதை நான் கடந்த முறை வந்தபோது உங்களோடு கூட பேசினேன். அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது, அத்திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகும் போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு பாருங்க. இந்த பர்திமேயுடைய காரியங்களை நான் பின்னாலே சொல்லுகிறேன். அந்த பர்திமேயு மாத்திரம் சொல்லாமல் பர்திமேயுடைய அப்பா பேரையும் ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவருடைய இருதயத்தில் உங்களுடைய பேர் மாத்திரம் எழுதப்படுவதில்லை, உங்களுடைய சந்ததிகளுடைய பேரும் எழுதப்படும். நீங்கள் உண்மையாயிருப்பீர்களேயானால், நீங்கள் உத்தமமாயிருப்பீர்களேயானால் அவருடைய பேர் பாருங்க, திமேயுடைய மகனாகிய பர்திமேயு. ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் சொல்றார். அவன் யாரு? ஒரு பிச்சைக்காரன். அவன் யாரு? ஒரு குருடன். அவன் யாரு? ஒரு கண் தெரியாதவன். உலகத்தாருடைய பார்வையில அற்பமான ஒரு மனிதன். அல்லேலூயா. அந்த அற்பமான மனிதனுடைய பேரை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய பெயரோடு கூட அவன் தகப்பன் பேரையும் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தாருடைய பார்வையில நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களில் வேதனையில் நீங்கள் உழண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் மேலானவர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் நம்ம மேலானவர்கள். இதைத்தான் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தை வாசிங்க பிரதர். லூக்கா 10:20 வாசியுங்கள். லூக்கா 10:20 வாசிப்போம்.
ஆகிலும் ஆ. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக ஆ. நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்க, சீசர்கள் வந்து சொல்றாங்க ஆண்டவரிடத்துல, உம்முடைய நாமத்தினால நாங்கள் பேய்களை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால நாங்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம், பிசாசுகள் எங்களை கண்டு நடுங்கினது என்றெல்லாம் சீசர்கள் தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தையும் அவருடைய நாமத்தின் மூலமாய் அவர்கள் செய்த அற்புதங்களையும் ஆண்டவராய் இயேசுவினிடத்துல ஊழியத்தை முடித்து கொண்டு வந்து சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசுகள் நடுங்கினதுனாலேயோ அற்புதங்கள் நடந்ததுனாலேயோ நீங்கள் சந்தோஷப்படுவதை காட்டிலும் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய பெயரும் இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள கடந்து வந்து ஒரு பரிசுத்தமான விசுவாசிகளோடு கூட நீங்கள் ஆராதனையில பங்கு பெறுகிறவர்களா இருந்தா உங்க பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதுவாரு? உங்க பேரையும் எழுதுவாரு, உங்க அப்பா பேரையும் எழுதுவார். அப்படித்தானே இங்கு சொல்றாரு, திமேயுவின் மகனாகிய பர்தீமை. பாருங்க, இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உலகத்தாருடைய பார்வையில யாரு? குருடன். உலகத்தாருடைய பார்வையில யாரு? பிச்சைக்காரன். உலகத்தாருடைய பார்வையில யாரு? கண் தெரியாதவன், நடக்க முடியாது, தானே நடக்க முடியாது. யாராவது ஒருவர் கூட்டி கொண்டு போய் தெரு ஓரத்தில் அவனை உட்கார வச்சா அவன் ஒரு துண்டை விரிச்சு போட்டுட்டு, ஐயா நான் கண் தெரியாத குருடன் ஐயா, ஏதாவது 2 காசு போடுங்கன்னு சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய பெயரை ஆவியானவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு இந்த வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருப்பாரே. ஆனால் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருப்பதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவர் நம்முடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கும் போது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலமாயிருக்கிறது. அல்லேலூயா. அது கெட்டு போகிறவங்க அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, அவங்க பரியாசம் பண்ணுகிறாங்க, அவங்க நிந்திக்கிறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பைத்தியமாயிருக்கிறது. பொழப்பு கட்ட பசங்கள் என்று சொல்லுவார்கள், வேற வேலை காரியம் இல்லாமல் அலைந்து திரிகிறான் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, நமக்கோ அது தேவ பலமாக இருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது சீசர்களுக்கு மத்திய தூதர்களுக்கு மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு இந்து பிராமின் மனம் திரும்பின சாட்சியை நீங்க கேட்டீங்க, எவ்வளவு சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தில் வந்தது. அல்லேலூயா. விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தோம், கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம். இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்து இன்றைக்கு விடுதலையோடு கூட ஆராதிக்கிற இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரே. அப்போ அதற்காக நீங்களும் நானும் சந்தோஷப்பட வேண்டும். இது கெட்டு போகிறவர்களுக்கு விளங்காது, அவங்களுக்கெல்லாம் இது பைத்தியமா இருக்கும். ஆனா நமக்கோ அது தேவ பலமாய் இருக்கிறது. அந்த ஆண்டவர் ஒரு குருடனை இங்கு கனப்படுத்துகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 25 27 வரை வாசித்துக்கு பார்க்கும்போது, தேவனுடைய பார்வையில அந்த அன்னைக்கு பைத்தியமாய், உலகத்தின் பார்வையில பைத்தியமாய் இருந்த மனிதர்களை ஆண்டவர் ஞானவான்களாய் பார்த்தார். அவர் அன்றைக்கு உலகத்தின் பார்வையில பலவீனமாயிருந்த மனிதர்களை ஆண்டவர் பலவான்களாய் பார்த்தார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பேதைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களுடைய சாமர்த்தியத்தினாலேயோ அல்லது உங்களுடைய படிப்பினாலேயோ பட்டத்தினாலேயோ பதவியினாலேயோ அந்தஸ்தினாலேயோ அல்லது குடும்ப பேக்ரவுண்டை வைத்து ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவில்லை. உங்களுடைய விசுவாசத்தினால, கிருபையினால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது அவர் தந்த மகா பெரிய கிருபை. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எரிகோவை விட்டு நீ வெளியே புறப்பட்டு வா. உன்னுடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். இந்த பர்தீமேயு யாரு? வழியருகே இருந்து பிச்சை கேட்கிறவர். உலக பிரகாரமாக அவன் அற்பமான ஒரு மனிதன்.
நடக்க முடியாது. ஆனா அவனுக்கு உலக பிரகாரமான கண்கள் பார்வை இல்லை, ஆனா அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. அல்லேலூயா. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஆஸ்திகள், பட்டங்கள், பதவிகள் எதுவுமே நம்மிடத்துல இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய கனிகளும் வரங்களும் நம்மிடத்துல இருந்தா நீங்களும் நானும் தான் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 47வது வசனத்தில் நீங்கள் வரும்போது பாருங்க, மார்க் 10:47, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். பாருங்க, அவன் அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு தெருவில் ஓரத்தில் பிச்சைக்காரனாய் உட்கார்ந்துருக்கிறான். யாரோ அவங்க வீட்டில் உள்ளவங்களோ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோ அவனுக்கு தெரிஞ்சவங்களோ அவனை கூப்பிட்டு கொண்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவன் ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறான். எந்த காரியத்தை குறித்து கேள்விப்படுறான்? அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? அதற்கு முன்பாக கேள்விப்பட்டவர்கள் அவனிடத்துல சொல்லி இருக்கணும். அப்படித்தானே? எப்பா நீ ரொம்ப நாளா குருடனா இருக்கியே, உனக்கு கண் பார்வை தெரியலையே, உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம ஊருக்கு யார் வாரா? நசரேயனாகிய இயேசு எரிகோவிலிருந்து வந்துட்டு இருக்கிறார். எரிகோவிலிருந்து இன்னொரு ஊருக்கு போற பாதையில தான் இவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ கேள்விப்பட்டவர்கள் அவனுக்கு அறிவித்தபடியினால தான் அவன் இயேசுவை கேட்டுக்கொண்டான். பாருங்க, நீங்க எத்தனை தடவை ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒவ்வொரு வாரமும் நீங்க வர்றீங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வர்றீங்க. ஒரு கேள்வி சுத்த இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு உங்களுடைய இருதயத்தில் கேட்டு பாருங்க. இன்றைக்கும் ஆவிக்குரிய குருடர்களாய் உங்க வீட்டை சுற்றிலும், நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க பழகுகிற வட்டாரத்துல எத்தனை ஆவிக்குரிய குருடர்கள் இருக்கிறாங்க. நீங்க இப்படி ஒரு இயேசு உண்டென்று எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அந்த குருடனுக்கு யாரோ ஒருவர் சொல்லாதிருந்தால் அவன் எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? அப்ப நீங்க சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அதான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எனக்கு என் மேல் விழுந்த கடமை, நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, ரட்சிக்கப்பட்ட சகோதரியே, இது உன்மேல் விழுந்த கடமை. நீ பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு நாளைக்கு ஒருவருக்காது சொல். அவன் கேள்விப்பட்டான். பாருங்க, அவன் கேள்விப்பட்டதுனால தான் அவன் அந்த இடத்துல வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறான். ரோமர் 10ஆம் அத்தியாயம் 13-17 வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா, கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? பாருங்க, பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நீங்களும் நானும் வெளியில போய் ஒரு மேடை போட்டு பிரசங்கிக்க முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கிறோம்? எத்தனை பேரை நீங்க ஒரு நாள் சந்திக்கிறீங்க? அதுல எத்தனை ஆவிக்குரிய குருடர்கள் இருக்கிறாங்க? இன்னும் இயேசுவை காண முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாருக்காவது ஒரு நபருக்கு நம்ம சொல்றோமா? ஆண்டவர் ஒரு நாள்ல கணக்கு கேட்பார். ஆண்டவர் ஒரு நாள்ல நம்மை நியாயம் தீர்ப்பார். நம்ம தப்ப முடியாது. சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். ஏசாயா 52:7 வாஸ்து பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் கிளாஸ்மேட்டுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். என் கூட படிக்கிற மாணவனுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். என்னோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். என்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். இயேசுவை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எரிகோவை விட்டு மாத்திரம் வெளியே வந்தா போதாது. உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் மாத்திரம் போதாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் அது பெர்மனன்ட் இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேர் கிறுக்கவும் படலாம். அதான் மோசே ஒரு நாளில் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை நீங்கிற அழிச்சிராதையும் வேணா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்?
எவனுடைய பெயரை கிறுக்கிறதுக்கு நான் சித்தமாயிருப்பேனோ அவனுடைய பெயரை நான் கிறுக்கி விடுவேன். நான் அப்படி நீ சொல்றதை கேட்டு நான் செய்ய மாட்டேன். அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், ஒரு சபையில நம்ம இருந்து ஆராதிக்கிறோம், ஆனா நான் பரலோகத்துக்கு போயிருவேங்கிற நிச்சயம் இல்லை. நிச்சயம் எப்பொழுது வருகிறது? என்னுடைய சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே என்று என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை. அவருடைய சித்தம் என்ன? இன்றைக்கு ஆவிக்குரிய பரதி மேய்க்கள் உங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார். ஆனா பிரகாசமான மனக்கண்கள் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். நீ அடக்கி கொள்ளாதே, நீ சத்தமிட்டு கூப்பிடு என்று ஏசாயாவிலே வாசிப்பது போல நீங்கள் கர்த்தரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, அடுத்த அதே வசனத்துல சொல்றான், அந்த 47வது வசனத்துல இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே என்று சொல்லுகிறான். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவை உலகத்தின் பாவங்களை நீக்கி பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவன் என்று அர்த்தம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் இந்த ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய சுவிசேஷம். வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசுவை ஆராதிக்க வாங்க. ஏயா நான் இயேசுவை ஆராதிக்க வரணும்னு கேட்டா, அவர் தான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லா வேத புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, நம்ம வேத புத்தகத்துல இருக்குது. ரத்தம் சிந்தினவர் யார்? நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் யாருடைய ரத்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்றால் பாவமே அறியாத ஒரு பரிசுத்தருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தினவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற ஒரு சுவிசேஷமும் சொல்ல வேண்டாம். இயேசுதான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இயேசுதான் உன்னை ரட்சிக்க முடியும். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆவிக்குரிய பரிதி மேய்க்கிற சொல்லுங்க. இந்த வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அடுத்த வாரம் வந்து சபையில சாட்சி சொல்லுங்க. 7 நாளும் நான் குறைந்தபட்சம் 7 பேருக்காவது சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அடுத்தால் அவன் எப்படி அட்ரஸ் பண்றான் பாருங்க. அவன் தாவீதின் குமாரன், அநேகர் சொல்றான் இயேசுவே. அடுத்தது என்ன சொல்றான்? தாவீதின் குமாரனே. பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க. தாவீதின் வம்சத்துல பிறந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இவர் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நசரேன், அந்த நாசரேத்து ஊரை சார்ந்தவர். இதெல்லாவற்றையும் ஒரு குருடனுக்கு யாரோ நேரம் எடுத்து சொல்லி இருப்பார்களே. ஆனால் கண் பார்வை உள்ள நாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆவிக்குரிய குருடர்களுக்கு சொல்ல வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. அவன் எப்படி அட்ரஸ் பண்றான்? இயேசுவே என்கிறான். அந்த பேர் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிற தேவன் என்பதை அறிந்திருந்தான். தாவீதின் வம்சத்தை சார்ந்தவன் என்று அறிந்திருந்தான். அடுத்தா என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். தன்னை தாழ்த்துகிறான். அதுல இன்னொரு பெரிய காரியத்தை சொல்றான். அவர் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர், அவர் தாவீதின் வம்சத்துல வந்தவர், அவர் நாசரேத்து ஊரை சார்ந்தவர். அடுத்தால சொல்றான் இரக்கமுள்ள தேவன் என்று அவரை குறித்து சொல்லுகிறான். எனக்கு இறங்கும். ஏசாயா 54:7 வாசிக்கிறேன். எமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன். உங்க வாழ்க்கையில வேதனைகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம், பலகீனங்கள் வந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, எம்மை பொழுதுதான் நான் கைவிட்டம்பா, நிரந்தரமா நான் உன்னை கைவிடல, ஆனாலும் இரக்கத்தினால் நான் உன்னை சேர்த்து கொள்கிறேன். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை பெறவும், அந்த இரக்கத்தை தொடர்ந்து நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் பெறவும் நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் மாறி ஆவிக்குரிய குருடர்களுக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். பெரிய சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? எங்களுடைய இயேசுதான் பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர்.
அடுத்தது, எதற்காக நீங்க என்ன கூப்பிடுறீங்க? நீ வந்து பாரு, ஆண்டவர் அற்புதம் செய்வார், அவர் இரக்கம் உள்ள தேவன். இப்படி சொல்லுங்க. ஒரு சாதாரணமா நீங்க பேசுறது மாதிரி பேசுங்க. அடுத்தது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, கண் பார்வைக்கு ஆபரேஷன் தானே பண்ணணும், ஆஸ்பத்திரிக்கு தானே போகணும், மருந்து தானே வாங்கணும். ஆனா தெய்வீக சுகத்தை தருகிறவர் இயேசு என்பதை அவன் அறிந்திருந்தான். இயேசு குணமளிக்கிறவர் என்பதை அறிந்திருந்தான். உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கலாம், பலகீனங்கள் இருக்கலாம், இதுவரைக்கும் எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில நீங்கள் காணப்படலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிறார், சாபத்தீடானதை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, ஆவிக்குரிய குருடர்களுக்கு நீங்கள் இயேசுவை அறிவிக்கும் போது, அந்த இரக்கமுள்ள தேவன் உங்கள் மத்தியிலே வந்து அசைவாடுவார். அல்லேலூயா. நீங்க பைபிள் வாசித்தா மாத்திரம் போதாது, நீங்க ஜெபிச்சா மாத்திரம் போதாது, நீங்க காணிக்கை மாத்திரம் கொடுத்தா போதாது, ஆராதித்தால் மாத்திரம் போதாது. இதெல்லாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள். ஆனா கர்த்தருக்காக செய்கிற ஒரு ஊழியம், ஒரு நாணயத்துல 2 பகுதிகள் இருப்பது போல கர்த்தருக்காக செய்கிற ஊழியம் இந்த இயேசுவை குறித்து மற்றவரிடத்துல சொல்ல வேண்டும். அந்த இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. 10 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை பற்றி ஒரு மனிதனிடத்தில் சொல்லும் போது அந்த இடத்துல வருவார். அவர் அந்த இடத்துல வந்து குணமாக்குவார். விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. விசுவாசத்தோடு பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கு இயேசுவை சொல்லுங்க. வியாதியில் அகப்பட்டவர்களுக்கு இயேசுவை சொல்லுங்க. ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்க. எத்தனை சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? அவனுக்கு தெரிந்தது, அவர் நசரேயனாகிய இயேசு, அவர் தாவீதின் குமாரன், அவர் குணம் அளிக்கிறவன். அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது பாருங்க. பைபிள் வாசிக்க முடியாது, எந்த வேத புத்தகத்தையும் வாசிக்க முடியாது. யாரோ சொன்னதை அவன் கேட்டு இத்தனை காரியத்தையும் அவன் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறான். தாவீதின் குமாரன் என்கிறான், நசரேயனாகிய இயேசுவே என்கிறான், எனக்கு இறங்கும் என்கிறான். 48வது வசனத்தில் வரும்போது அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். அதுதான் உலகம். இன்றைக்குள்ள உலகம் என்ன சொல்லும்? நீ சும்மா இரு, நீ ஆராதனைக்கு போகாத, நீ ஆண்டவரை பற்றி சொல்லாத, அப்படித்தான் சொல்லும். 48 அவனை அதட்டினார்கள். உலகம் குருடனுக்கு வழிகாட்டவில்லை, உலகம் குருடனுக்கு கண் பார்வை கொடுக்க வழி தேடவில்லை. அதற்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இந்த உலகம் செய்யல. இன்றைக்குள்ள உலகமும் அப்படித்தான். ஆனா ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால், ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற ஒரு மனிதர்களாய் இருப்போமே ஆனால், நீங்களும் நானும் சொல்லும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 13 15 வரை வாசித்து பாருங்க. இயேசுவினிடத்தில் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சீசர்கள் அதட்டினார்கள். அன்றைக்கு அந்த பரதீமையை அதட்டினது போல அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அதட்டினார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வரக்கூடாது, கொண்டு போ, தள்ளிப்போன்னு சொன்னாங்க. அப்படி நம்ம காணப்படுறோமா? இயேசுவினிடத்தில் மற்றவர்கள் வரக்கூடாதபடி நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா? ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது. ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்ல. சிறு பிள்ளையை போல உங்க இருதயம் மாறணும். ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவன் என்ன நினைப்பான்? இதை சொன்னா அவன் என்ன நினைப்பான்? நமக்கு வேலை போயிருமோ, அல்லது நமக்கு ஏதாவது நடந்துருமோ? இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அடுத்து அவன் சொல்றான் பாருங்க, அவங்க அதட்டுறாங்க, ஆனா அவனோ இன்னும் உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உலகம் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை ஆராதிப்பதற்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஆராதிப்பதில் ஒரு நாள் நீங்க தடை பண்ணக்கூடாது, ஜெபிப்பதில் உங்களுக்கு தடை வரக்கூடாது, வேதம் வாசிப்பதில் தடை வரக்கூடாது, நீங்கள் ஊழியம் செய்வதில் தடை வரக்கூடாது, கர்த்தருக்கென்று மனமு வந்து கொடுப்பதில் தடை வரக்கூடாது. ஏசாயா 58:1 வாசித்து பாருங்கள்.
சத்தமிட்டு கூப்பிடு, நீ அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும்போது, வேசித்தனம் விபச்சாரத்தில் அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும்போது, சிற்றின்பங்களுக்கு, மொபைல் போனுக்கு, இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும்போது கஞ்சாடையாய் கண்களை மூடிக்கொள்ளாதீர்கள். சொல்லுங்கள், இது பாவம், இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த பாவத்திலிருந்து உன்னை ஒருவர் விடுதலையாக்க முடியும். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மீகா 2:13 வாசித்து பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். அவர் நடந்து போறாரு. ஆனால் தடையை யார் நீக்கணும்? நம்ம தான் நீக்கணும். அவர் நீக்க மாட்டாரு. அவர்கள் இதற்கு அவர் நமக்கு முன்னால நடந்து போறார், பாதுகாப்பை தருகிறார். நமக்கு அவர் ஒரு பாதுகாப்போடு கூட நடந்து போகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னே நடந்து போவார். உங்களை ஒன்றும் மேற்கொள்ளாது, பயப்படாதீங்க. சுவிசேஷம் சொன்னா ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்படாதீங்க. உங்க ராஜா உங்களுக்கு முன்பு நடந்து போறாரு. ஆனா தடை யார் நீக்கணும்? தடையை நம்ம தான் நீக்கணும். கல்லை நம்ம தான் புரட்டணும். கல்லை நம்ம லாசரை வெளியில வான்னு ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? கல்லை புரட்டி போடுங்கள். ஏன்? அவர் நினைச்சாதான் வெளியில வந்திருக்கலாமே, கல்லை புரட்டிட்டு வந்திருக்கலாமே. நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். மார்க் 10:49 வாசித்து பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு உலக ஜனங்கள் எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்றார். இயேசு அந்த இடத்துல நின்றார். எவ்வளவு இடத்துல இயேசு நின்றார்? வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக தேவாலயத்தில் எழுந்து நின்றார். லூக்கா 4:16-21 வரை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஜனங்களுக்கு அறிவுறுத்தும்படியாக யோவான் 7 வாசித்து பாருங்க. 37-39 வசனங்களை வாசித்து பாருங்க. இயேசு எழுந்து நின்றார். நமக்கு ரட்சிப்பை தருவதற்காக பிலாத்துவின் முன்பாக ஒரு குற்றவாளியை போல கைகளிலே விலங்கு மாட்டப்பட்டு நின்றார். அந்த அன்பை நினைத்து பாருங்க. அந்த அன்பை நினைத்து பாருங்க. பூட்டிய அறையில சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு மத்தியில, பயந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்களுக்கு மத்தியில உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு அங்கே நின்றார். யோவான் 20 வாசிக்கிறோம். அதுலேயும் ஒருத்தனுக்கு இன்னும் சந்தேகம் தீரல. திரும்ப வருகிறார். பூட்டிய அறையில தோமாவே என்று சொல்லி கூப்பிட்டு, நீ என்னுடைய விலாவிலே கையை போட்டு பார் என்று சொல்லி அங்கே நின்றார். ஊழியத்துக்கு அழைக்கிறார் சாமுவேலை. அங்கே சாமுவேல் அருகே தேவன் நின்றார். பரலோகத்தில் ஊழியம் செய்து மேலே போகிற அந்த ஸ்தேவானை வரவேற்பதற்காக ஆவின் வலது பாரிசத்தில் இயேசு நின்றார். 7:55 அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். லூக்கா 7:11-16 வரை வாசித்து பாருங்க. நாயின் ஊர் விதவையின் மகனை அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. ஒரே மகன், இன்னொரு பிள்ளை இல்லை. விதவை அழுது கொண்டு வருகிறாள். பாடையை தூக்கி கொண்டு போகிறார்கள். இயேசு நின்றார். இன்றைக்கு உங்களுக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் இயேசுவுக்காக நிற்கணும். நீங்களும் இயேசுவுக்காக நிற்கணும். 1 ராஜாக்கள் 17 எலியாவை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற திஸ்பியனாகிய எலியா. ஹல்லேலூயா. இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவனுக்கு இவ்வளவு பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அதிகாலையில் எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு நின்னீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு முழங்காலில் இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக அந்த தேவ சமூகத்தில் நின்னீங்க? இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான செயல்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும் இந்த ஆராதனையில் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ சாபத்தீடானதை உன்னிலிருந்து அப்புறப்படுத்து. நீ வெளியிலே வா.
நீ கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீ பிரசங்கி, தேவ சமூகத்திலே நீ நில். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில் நின்று பார், முழங்காலிலே நீ நின்று பார். எலியாவுடைய சீசன் இரட்டிப்பான வரங்களை பெற்ற எலிசாவை பற்றி ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிறார். 2 ராஜாக்கள் 3:14 சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலிசா. இரட்டிப்பான வரம் ஆசைப்படுறோம், இரட்டிப்பான ஆசீர்வாதம் எத்தனை பேருடைய முழங்கால்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது? நீங்க கர்த்தருக்கு முன்பாக நின்றால் கர்த்தர் அன்றைக்கு பர்திமேயுக்காக நின்றது போல உங்களுக்காக அவர் நிற்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். நீங்க ஆலயம் கட்ட போறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நிலம் வாங்கணும், கட்டடம் கட்டணும். எத்தனை பேர் அந்த காரியத்திற்காக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு எலிசாவாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ நின்று பார், கர்த்தர் உனக்காக நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டார். உனக்காக நின்று, உனக்காக யுத்தம் செய்து, உனக்காக வழக்காடி, உனக்கு வேண்டியதை தருவார். பாருங்க, உலக ஜனங்கள் எல்லாம் அதட்டுனாங்க. இயேசு என்ன சொன்னார்? அவனை அழைத்து வர சொன்னார். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த மனிதனையும் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் ஜாதி பார்ப்பவர் அல்ல, குலம் பார்ப்பவர் அல்ல, பதவி பட்டங்கள் பார்ப்பவர் அல்ல. நீ இயேசு கிறிஸ்து அப்பா நீன்னு கூப்பிடு, மகனே என்று கூப்பிடுகிற சத்தம் அவனுடைய காதுகளிலே தோனிக்கும். என்னிடத்துல அழைத்து கொண்டு வா, என்னிடத்துல நீ அழைத்து கொண்டு வா. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. என்னிடத்து அப்போ அதட்டின்னு பாருங்க, அவ்வளவு நேரமும் அதட்டுனா, ஏய் சும்மா இரு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன சொல்றான்? தொடன்கள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். இதுதான் உலகம். உலகம் ஒரு நாள் உங்களை பரிகாசம் பண்ணும், ஒரு நாள் உங்களை கேவலமாய் பேசும், குறைவாய் பேசும். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை, அற்புதங்களை செய்யும் போது, அதே உலகம் உங்களை போற்றி புகழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அது என்ன சொன்னாங்க? இதே ஆளை என்ன சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே? சும்மா இரு, சத்தம் போடாத. இப்ப என்ன சொல்றான்? வா, உன்னை கூப்பிடுறாரு, வாங்கன்னு சொல்றான். வேதம் சொல்கிறது 50வது வசனத்துல, உடனே அவன், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, உடனே. அங்க ஒரு தாமதம் இல்லை, உடனே கீழ்ப்படுகிற அனுபவம். வசனத்தை கேட்டா நீங்க உடனே கீழ்ப்படியணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும்னா நீங்க உடனே கீழ்ப்படியணும். அதற்கு சில பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடையா இருக்குமே, ஆனால் அதை உடனே விட்டுவிட ஆண்டவரே எனக்கு பலம் தாரும் என்று சொல்லணும். அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு 5 பாக்கெட் சிகரெட் குடிச்சேன். 5 பாக்கெட் சிகரெட் குடிக்கிற பழக்கத்தையும், மதுபானம் குடிக்கிற பழக்கத்தையும் உடனே விடும்படியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சதான், நீங்க விரும்புகிறதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். வேதம் சொல்கிறது அது உடனே. அது எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய காரியத்துல ஒரு தீவிரம். 10 மணிக்கு ஆராதனைனா நீங்க 9:45 இங்க வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும். ஒரு செயல்பாடு வேணும், ஒரு கீழ்ப்படிதல் வேணும். அடுத்தால பாருங்க, இதுதான் என்னை தொட்டதான இடம். இந்த அற்புதத்திலே என்னை தொட்ட இடம் இதுதான். உடனே எழும்பின உடனே என்ன பண்றான் பாருங்க, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசுறான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ரோம பேரரசுல குருடர்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ஜாக்கெட், இந்த ரோட்ல வேலை செய்யறவன் மஞ்சள் ஜாக்கெட் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அதே மாதிரி ரோம அரசாங்கம் அன்றைக்கு கண் தெரியாதவர்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ஜாக்கெட் கொடுத்திருந்தான். எதுக்காக? இவன் கூட்டத்துல போகும்போது இவனை குருடன் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டு அவனை நெருக்கி கீழே விழுத்து விடக்கூடாது, அவனுக்கு ஏதாவது சேதம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு ப்ளூ கலர் ஜாக்கெட் அன்றைக்கு எல்லா குருடர்களுக்கும் மேல் வஸ்திரமாய் இருந்தது. அவன் பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. இயேசு என்னை கூப்பிட்டுட்டாரு, நான் போறேன், எனக்கு கண் பார்வை கிடைக்கும், இனிமேல் இந்த குருட்டு வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். பாருங்க, மழை வரணும்னு ஜெபம் பண்றாங்க, உபவாச ஜெபம். மழை வரணும், ஒரே ஒரு பையன் மாத்திரம் கூட எடுத்துட்டு போனானா. அந்த வறட்சியான சூழ்நிலை, மழை வரும்னு அந்த சர்ச்சில் ஜெபம் பண்றாங்க, ஒரு பையன் மாத்திரம் கூட எடுத்துட்டு போனானா. அவனை பரியாசம் பண்ணாங்களா, டே மழையை பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, நீ கொடை எடுத்துட்டு வந்திருக்கிறே. அவன் கேட்டான், மழைக்காக தானே ஜெபம் பண்ண போறோம், அப்ப மழை வரும் இல்ல, நான் திரும்பி வரும்போது கொடை பிடிச்சிட்டு வருவேன் இல்ல. அதுதான் விசுவாசம். அதே விசுவாசம் தான் பர்திமேயு காட்டுனா, எனக்கு இந்த வஸ்திரம் இனி தேவையில்லை,
இந்த குருட்டு வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. நீ ரட்சிக்கப்பட்ட நீ உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து தூர போடு. உன்னுடைய பழைய வஸ்திரத்தை கலந்து தூர போடு. அந்த பழைய வஸ்திரத்துக்கு மேல நீ புது வஸ்திரம் போட முடியாது. உன்னை பைத்தியக்காரன் சொல்லுவான். அழுக்கு வஸ்திரம். நீங்க யாராவது ஒரு அழுக்கு சுடிதாருக்கு மேல ஒரு புது சுடிதாரை போட்டுட்டு சர்ச்சுக்கு போவீங்களா? வேலைக்கு போவீங்களா? பழைய மனிதனை களைந்து விடுகிற அனுபவம், பழைய சுபாவங்களை களைந்து விடுகிற அனுபவம், அதே எரிச்சல், அதே கோபம், அதே பொறாமை, அதே சிந்தனைகள், பாவ சிந்தனைகள். ஆனா ஒரு பரிசுத்தவானை போல வந்து வேஷம் போடுகிற ஒரு அனுபவம் இருக்குமே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். அவன் அன்னைக்கு அந்த குருட்டு வஸ்திரத்தை நீ எறிந்தது போல உன்னுடைய ஆவிக்குரிய குருட்டு வஸ்திரங்களை இன்றைக்கு நீ களைந்து விட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த புதிய வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். நீ ரட்சிக்கப்பட்டவன். உனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது, ஒரு நீதியின் வஸ்திரம் இருக்கிறது. ஒரு நீதிமான போல நீ வாழுகிற ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? எனக்கு இந்த இடத்தை வாசிக்கும் போது நான் அப்படியே யோசித்து பார்ப்பேன். எவ்வளவு பெரிய விசுவாசம்! வழியருகில் வாழ்நாள் முழுவதும் பிச்சை கேட்கிறான். இயேசுவை அன்னைக்கு கேள்விதான் பட்டிருக்கிறான். இன்னும் பக்கத்துல போய் பார்க்கல. அவர் பக்கத்துல வான்னு சொல்றாரு. போறதுக்கு முன்னாலே என்னுடைய இயேசு என்னை குணமாக்குவார். இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாவே என்னுடைய சரீரத்தில் உள்ள பலகீனங்கள் மாறும்னு நீ விசுவாசித்துட்டு வரணும். அல்லேலூயா. ஆராதனையில் அற்புதம் நடக்கும் என்று நீ நினைக்கணும். ஆராதனையில் ஆச்சரியமான செயல்களை கர்த்தர் செய்வார் என்று நினைக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார் என்று நினைக்கணும். ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்தின் வஸ்திரத்தை நீ தூக்கி களைந்து போட்டு விட்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு கூட வா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு உன்னுடைய வாழ்க்கையில வரும். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அந்த பர்தீமை மேலே இரக்கம் கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு உன் மேல இரக்கம் கொள்ளுகிறார். அவன் அந்த பாருங்க, அதை தூக்கி எறிந்து விட்டு தான் வாரான். இன்னும் கண் பார்வை வரல, இன்னும் கண் பார்வை வரல. அவனுடைய விசுவாசம் என்ன? இயேசு என்னை அழைத்து விட்டார், எனக்கு இன்னும் கண் பார்வை கிடைக்கும். இந்த குருடனுக்குரிய அடையாளம் எனக்கு தேவையில்லை. இன்றைக்கு எத்தனை வருஷம் நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து விட்டதற்கு நீங்க அடையாளமாய் காணப்பட வேண்டும். இன்னும் ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலே இருக்கக்கூடாது. இன்னும் வழிபாடுகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், முறைமைகள் இதெல்லாம் விட்டு நீ வெளியில வரணும். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை வேறுபடுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிற மனிதனாக, மனுஷியாக உன்னை மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆனா நீ என்ன செய்யணும்? அந்த குருட்டு வஸ்திரத்தை எறிந்து கொண்டு வரணும். நான் குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிப்பேன்னு நீ விசுவாசிக்கணும். அடுத்த வாரம் நான் என் கணவரோடு கூட வருவேன், என் பிள்ளைகளோடு கூட வருவேன், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படுவார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் அவனிடத்துல இருந்தது. மார்க் 10:51 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நின்றவர், அழைத்தவர் இப்பொழுது கிரியை செய்ய ஆயத்தமாகிறார். நமது தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா இயேசுவுக்கு தெரியாதா? பர்தீமை குருடன்னு தெரியாதா? அவனுக்கு பார்வை இல்லை என்று தெரியாதா? பிறகு அவர் கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஏன் கேட்டாருன்னா, அவர் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானம் உள்ள தேவனாயிருந்தாலும் நாம் அவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீ நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு அருளுவேன். அவருக்கு பர்தீமைக்கு குருடன்னு தெரியாதா? தெரியும் இல்ல? ஏன் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், தடைகள் எதுவா இருந்தாலும், நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பி நில்லுங்க. எலியாவை போல நில்லுங்க, எலிசாவை போல நில்லுங்க, தேவ சமூகத்துல நில்லுங்க. ஆண்டவரிடத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லுங்க. அவனுடைய பதில் பாருங்க. அவன் உடனே, ஆண்டவரே எனக்கு கண் பார்வை வேணும்னு சொல்லல. அவன் எப்படி அட்ரஸ் பண்றான் பாருங்க, ஆண்டவரே. அப்போ அவனுக்கு சுவிசேஷம் சொன்னவங்க என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அவர் தாவீதின் குமாரன், அவருக்கு பேரு இயேசு, அவர் நாசரேத்தை சார்ந்தவர், அவர்தான் உண்மையான தெய்வம், ஆண்டவரேங்கிறான். அந்த குருடனுக்கு இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சிருக்குது. ஆனா நமக்கு நல்ல ஆவிக்குரிய கண்கள் இல்லையா? இல்லாத காரணத்தினாலா?
நம்முடைய சரீரப்பிரகாரமான கண்கள் இவ்வளவு அழகாக இருந்த பிறகும் நமக்கு இந்த சத்தியம் தெரியல. ஆண்டவரே நம்ம நம்புகிறது இல்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். பாருங்க, வேற வெட்டி பேச்சு ஒண்ணுமே இல்லை, குறிப்பான ஜெபம். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். யாக்கோபு 5:17-18 வாஸ்து பாருங்க. அவன் கருத்தாய் ஜெபித்தான். 3 வருடங்கள் 6 மாதம் மழை பெய்யவில்லை. மீண்டும் கருத்தாய் ஜெபித்தான், அப்பொழுது மழை பெய்தது. நம்முடைய ஜெபம் கருத்தாய் இருந்தது. கண்ட கதைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து பேசக்கூடாது. ஆண்டவருக்கு பைபிள் ஸ்டடி நம்ம எடுக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல நம்முடைய ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை போற்றணும், அவரை புகழ்ந்து பாடணும், நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ளணும், நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லணும். அதுதான் ஜெபம். ஆண்டவருக்கு பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாதது மாதிரியும் நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது மாதிரியும் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. 52வது வசனத்தில் வாருங்க, மார்க் 10:52 ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம். நீ பார்வையடைனான்னு சொல்லல, நீ போகலாம். இன்னும் கதை முடியல பாருங்க. அவரு அழைத்து வர சொன்னாரு, வந்தான், வஸ்திரத்தை தூக்கி எறிந்துட்டு வாரான், விசுவாசத்தோடு கூட தூக்கி எறிஞ்சிட்டு வாரான். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு. நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்றான். அப்போ நீ பார்வை பெறுவாய், உனக்கு கண் பார்வை வந்து விட்டதெல்லாம் சொல்லல, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லல. ஆனா அவனுடைய விசுவாசத்தை அறிந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், நீ போகலாம். மகளே, நீ விசுவாசத்தோடு கூட இந்த சபையை விட்டு இன்றைக்கு நீ போகலாம். மகனே, நீ விசுவாசத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு நீ போகலாம். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ விசுவாசத்தோடு கூட, இதே விசுவாசத்தோடு கூட நீ இந்த இடத்தை விட்டு போ. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அது முதல்ல சொல்லல, நீ கண் பார்வை பெறலான்னு சொல்லல. ஏன்னா அந்த மனிதனுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். புறப்பட்டு வரும்போதே அந்த குருட்டு வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாரானே, எவ்வளவு விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். அவர் சொல்றாரு, நீ போகலாம். இனி நீ யாருடைய துணை, அவனை அழைத்து கொண்டு வந்தாங்க, கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவனால நடக்க முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம். தானே நடந்து போறான், தானே நடந்து போகிறான். அவனை வரும்போது கூட்டிட்டு வந்தாங்க. அந்த டிஜிஎஸ் தினகரன் கூட்டத்தில் நடந்த ஒரு சாட்சியை சொல்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கிறேன். அந்த சாட்சியை சொல்கிறேன். ஒரு மலேசியாவில் நடந்த ஒரு கூட்டம். ஒரு பையனுக்கு சின்ன வயதிலிருந்தே கை கால் விளங்காது, நொண்டி, கையும் விளங்காது காலும் விளங்காது. அப்போ அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை அவர் டிஜிஎஸ் தினகரன் நடத்துகிறார். அப்போ அந்த பையன் சொன்னான் அவங்க அம்மா அப்பாட்ட, அப்பா எனக்கு ஷூஸ் வாங்கித்தாங்க, என் அளவுக்கு காலுக்கு ஷூ வாங்கித்தாங்க, கைக்கு சட்டை ஃபுல் ஹேண்ட் சட்டை வாங்கித்தாங்க. அவனுக்கு கை சூம்பி போய் இருக்குது, ஃபுல் ஹேண்ட் சட்டை போட முடியாது. அப்போ பெற்றோர் கேட்குறாங்க, எதுக்கப்பா, உனக்கு நடக்க முடியாது, ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்ட முடியாது, உன் கை சூம்பி இருக்கே. அப்போது அவன் சொல்கிறானா, அங்கிள் வந்திருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு கூட்டத்துக்கு போகிறோம் இல்லை, அற்புதம் நடக்கும் இல்லை, என் கை சரியாகும் இல்லை, என் கால் சரியாகும் இல்லை, நான் ஷூ போட்டுட்டு திரும்பி வருவேன் அப்பா. நான் ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இடத்துல சொன்னாரு. அதே வார்த்தையை சொல்றாரு, அவன் விசுவாசித்து, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. மத்தேயு 20:34 வாஸ்து பார்க்கும்போது அங்கே அவனுடைய கண்களை தொட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் கண் பார்வை அடைந்தான். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? உடனே அவன் கண் பார்வை அடைந்தான். வேதம் சொல்லுகிறது, உடனே அவன் கண் பார்வை அடை. நம்முடைய ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுகிறது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க, பிறகு பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு நீ போகலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, வழியிலே இயேசுக்கு அவன் பின் சென்றான். லூக்கா 18:43 முன்னால வாரேன். இதே வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அந்த குருட உடனே வீட்டுக்கு போகல, அவன் போய் எல்லாரிடத்திலையும் அவன் சொல்ல போகல, இயேசுவுக்கு பின்னே சென்றான். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார், எவ்வளவோ அடையாளங்களை நடப்பிக்கிறார். ஆனா நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஒரு அற்புதமே உங்களுடைய வாழ்க்கையில செய்ய இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சத்தியத்தை கேட்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்தாரே, இதுவே அற்புதம்,
இதுவே அற்புதம். பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்தாரே, இதுவே அற்புதம். பாருங்க, வழியருக உட்கார்ந்து பிச்சை கேட்டவன், யாரோ கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சவங்க தூக்கி கொண்டு தான் உட்கார வச்சிருப்பாங்க. அவன் மேல் வஸ்திரம் குருடனன் அடையாளம் காட்டுகிறது. இப்போ அவன் நல்லா நடந்து இயேசுவுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறான். இயேசுவின் பின்னே செல்வோம் என்கிற அந்த பாடல்ல நம்ம பாடும்போது இயேசுவை பின்பற்றுவோம், உண்மையாய் பின்பற்றுவோம், உத்தமமாய் பின்பற்றுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வரும்போது 18ஆம் அத்தியாயம் 43வது வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த சுத்தமல்லியில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறாங்க. அல்லேலூயா. இந்த சுத்தமல்லியில ஒரு அசைவு உண்டாகிறது, இந்த சுத்தமல்லியில ஒரு எழுப்புதல் உண்டாகிறது, இந்த சுத்தமல்லியில ஒரு பெரிய சபை கட்டப்படுகிறது, அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. அதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரியம் நம்முடைய விசுவாசம் தான். அவனுக்கு அந்த குருடனுக்கு இருந்த விசுவாசம், ஆண்டவர் அழைத்த மாத்திரத்துல அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போடுறான் பாருங்க. அதை விட பெரிய விசுவாசத்தை நீங்க பார்க்க முடியாது. அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி போடுங்க, சாபத்தீடானதை உங்களை விட்டு அகற்றி விடுங்க. ஆண்டவர் நசரேனாகிய இயேசுவென்று சொல்லுங்க, அவர் ஆண்டவர் என்று சொல்லுங்க, பாவத்திலிருந்து ரட்சிப்பவர் என்று சொல்லுங்க, உங்களை விடுதலையாக்குகிறவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நான் என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.